அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசம் வந்து ரொம்ப பிரபலமானது. கந்தசஷ்டி கவசம் மாதிரியே தான் பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசமும் கூட. அதனுடைய ஒரு ஷார்ட் வேர்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா பாம்பன் சுவாமிகள் உங்களுக்கே தெரியும், அவர் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு அந்த பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி 36 தடவை தொடர்ந்து அவர் வாழ்நாள் ஃபுல்லாக படித்தார். அதனுடைய பலன்தான் அவரோட முருகர் அப்படிப்பட்ட என்ன சொல்லுது ஒரு வரத்தை பாம்பன் சுவாமிகள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகள் நமக்காக, ஏன்னா அவருக்கு கந்தசஷ்டி கவசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அவரும் அதே மாதிரி எழுதணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டு தான் இந்த பாடலை எழுதினார். சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசத்தை படித்தா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த சண்முக கவசத்தை படித்தாலும் கட்டாயம் கிடைக்கும். இதை இதனுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் அவர்கள் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருந்தப்போ ஏன்னா அவருடைய குதிரை வண்டி ஏறி அவருடைய கால் எலும்பு உடைஞ்சது பார்த்திங்களா, அந்த கால் எலும்பை சரி பண்ணதுக்கு உதவினதும் இந்த சண்முக கவசம் தான். ஏன்னா பாம்பன் சுவாமிகளோட சீடரான இந்த சுப்பிரமணியதாசர் தொடர்ந்து இந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தார். படிக்கும்போது தான் அந்த முருகர் அந்த மயில் மூலமாக காய்ச்சி கொடுத்து, அதுக்கப்புறமா வேல் வழியாக அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டார். முழுசாக பாம்பன் சுவாமியை குணப்படுத்தினார். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கவசம் சொல்லிட்டு. இதனுடைய முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோயிலிருந்து விடுபடலை. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ தீவிரமான நோயாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து படித்தாங்கன்னாவே போதும், அவங்க நோயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாம்பன் சுவாமிகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி கோயிலில் போயிட்டு அது நம்ம தாத்தா கிட்ட, நம்ம பாம்பன் சுவாமி தாத்தா கிட்ட என்ன பிரச்சனையோ அதை மனசார சொல்லிவிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த சண்முக கவசத்தை படிக்க ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லை, பில்லி சூனியம், அதுக்கப்புறமா அந்த மனநோய்கள், அதுக்கப்புறமா எதிரிகளால் பயம், ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனக்கவலைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சண்முக கவசத்தை படித்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஸோ அவ்வளோ அற்புதமான இந்த சண்முக கவசத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச குருப்பியோ நமக. அண்டமாய் அவனியாகி அரியனாம் பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் நீசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றை தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகேசன் துரிசிலா விழி காக்க நாதனாம் கார்த்திகேயின் ஆசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசருக்கது பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பயிரார் ஆயுதன் காக்க எந்த நேசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக நேரிடவே என் கை தலத்தை முருகன் காக்க புறம் கையை ஐலோன் காக்க பொறிக்கர விரல்கள் 10 பெருங்குமால் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க
ஊர்நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழினை காக்க குய்யனானினை அங்கே கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கே என் விலரடி தொடையை காக்க செஞ்சரன் நேசாசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரகத்தேவன் என் தாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்தை அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழினாதவரன் அகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விஷாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு ஒரு பூத பிரேதம் பலிகுலராக்கதப்பே பலகணத்து எவையானாலும் கிளிகுல எனவேல் காக்க கெடுபர செய்யும் சூன்யம் வலியுல மந்திரம் தந்திரம் வருந்திடாது அது அயல்வேல் காக்க ஓங்கிய சிற்றமே கொண்டு ஒவ்வொனிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டியாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கவேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊன் உண்போர் அசடர்பே அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் என மற்கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலி மாயானை கொடிய கோனாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடையதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதில் வடிவேல் காக்க ஜானவி முலவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புல் சிகரித்தேல் நண்டு காலி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் அலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை வியாலிற்கு ஓர் ஊரிலாது ஐவேல் காக்க சலத்தில் ஒய் வன்மின் நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயிர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலி அம்பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையாக்கிரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் யமையனுகாமலே பன்னிருபுயன் ஜெயவேல் காக்க டமரகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஈழைக்காசம் நிமுரநாதி இருத்தும் வெட்டை நீர்பிற மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவென் மூல தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலமென்று அறைமிந்த பிணிக்குலமெனை ஆலாமற் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதி செய் பேதி சிவுனை அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தில் எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமிப்புரு கிரந்தி வீக்கம் நனிகிடு பாண்டு சோபம் அமர்த்திடும் கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு வலிப்போடு எழுவுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க
மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசேய் ஊர்த்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க. யகரமை போல் சூழேந்தும் நரும்புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறு மானம் தன் கை வேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழவேல் கீழ்மேல் காக்க. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சயவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கே விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிட கதிர் காமத்தோன் இகழுடை கரவேல் காக்க. லகரமை போல் காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கு அறி மருகன் கைவில் நிகழனை நிறுதிதிக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க. வடதிசை தன்னில் ஈசன் மகனர் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கில் வேதபோதகன் வேல் காக்க. நடக்கையில் இருக்கையில் நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளைத்துள வேல் காக்க. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவெல் நல் உன் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் போதும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க. இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரருமுக சிவந்தான் வந்தனை காக்க ஒலியழு காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க வெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க. இறகுடை கோழி தோகை கீரை முன்னிராவில் காக்க திரளுடை சூர் பகைத்தே திகழ்பின் நீராவில் காக்க நரவு சேர் தாழ் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க. இனமென தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே. ஓம் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச குருப்பியோ நமக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ என்னுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த சண்முக கவசத்தோடது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் லைனாக ஒரு ஆ இ உ அப்படியே ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள் காங்கச்சாலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த உயிர் எழுத்து மெய் எழுத்தையும் சேர்ந்து மொத்தம் 30 பாடல்கள் இருக்குது. உயிர் எழுத்து 12 மெய் எழுத்துக்கு 18 சேர்த்து பார்த்திங்கன்னா 30 பாடல்களை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள். ஸோ கட்டாயம் இந்த பாடலை படித்து பாருங்கள். நான் கமெண்ட்ஸ்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன்.